நம்ம பாக்யராஜ் சார் ஒரு படத்துக்கு இசையமைச்சாராம். அந்த படத்துக்கு பாட்டு எழுதின நம்ம வாலி சார் அதை பற்றின அனுபவங்களை பகிர்ந்துக்கிறார், கேளுங்க. ஒரு நாள் பாக்யராஜ் ஃபோன் பண்ணி, நான் மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கிறேன், நீங்கள் பாட்டு எழுதணும்னார். இது என்னடா விபரீதமாக இருக்கேன்னு போனேன். சார் நம்ப மாட்டீங்க, ராப்பகலா சோறு தண்ணி இல்லாமல் ஹார்மோனியத்தை வச்சுட்டு 10-12 நாள் கண்ணெல்லாம் வெளியே வந்துருது சார். அதை பயிற்சி அடைஞ்சு 6 படம் எழுதியிருக்கேன் அவர் மியூசிக்ல. 6 படம் நான் அவர் மியூசிக்ல பாட்டு எழுதியிருக்கேன். நல்ல ரசிகர், நல்ல மரியாதை கொடுப்பார். பாட்டு எழுதுற போது ஒரே ஒரு கஷ்டம், பாக்யராஜ் சார்ல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு நம்ம வாலி சார் சொல்றாரு, கேளு. அந்த சிகரெட்டை எடுத்து புகைய விட்டாருன்னா அவர் புகைய பூரா நான் வாங்குவேன். என்ன விஷயத்துல நமக்கு அவர் பேர்ல எரிச்சல் வரும்னா, நம்ம பாக்யராஜ் சார்ட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கான். பாட்டு எழுதுனதுக்கப்புறம் அதை ஓகே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்வார்னு நம்ம வாலி சார் சொல்கிறார், கேளுங்க. ஒரு பல்லவி எழுதி கொடுத்தா நான் தூங்கி விழுந்து அவங்க பூர்ணிமா ஜெயராம் எனக்கு டிஃபன் கொடுத்து சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு, இவர் பல்லவியை பார்த்துட்டு இருப்பார். ஒரு டிசிஷனுக்கே வர மாட்டான் ஆள். நான் உடனே இனிமே இவங்கிட்ட அடுத்த பாட்டை எழுதக்கூடாதுங்கிறச்ச என் மச்சனா சாமிநாதன் கிட்ட ஒரு கவரை கொடுவார். கவர்ல 5000 ரூபா இருக்கு. அப்புறம் ஏன் எழுத மாட்டேன்னு சொல்ல போறேன். இல்ல இந்த மாதிரியான ஆட்கள்லாம்